ஓவிய வணக்கம். நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி வீட்டிற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது இந்த போராட்டத்தின் உச்சகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் முதலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜெனரேஷன் ஜி என்ற பெயரில் அவர்கள் இயக்கமாக தொடங்கி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அதற்கு மிக முக்கியமாக காரணமாக அமைந்தது அங்க இருக்கக்கூடிய 26 சமூக ஊடக கணக்குகளுக்கு விதிக்கப்பட்ட தடைதான். தகவல் தொடர்பு அமைச்சகத்தோடு அது பதிவு செய்யப்படாத காரணத்தால் அதற்கு கெடு விதிக்கப்பட்டு அதையும் மீறி செயல்பட்ட காரணத்தால் 26 Facebook, ட்விட்டர், அதே போன்று யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக ஊடக கணக்குகளுக்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜென் ஜி என்ற பெயரில் அங்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த போராட்டத்தின் போது மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் கூட்டம் கூடிய காரணத்தாலும், அதே போன்று நேபாள நாட்டினுடைய நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட முயன்ற காரணத்தாலும் அங்கு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அதில் நிலைமை அதிகரித்த காரணத்தால், கைமீறி போன காரணத்தால் கிட்டத்தட்ட 19 பேர் இந்த துப்பாக்கி சூட்டில் பலியானார்கள். அதற்கு பிறகுதான் நேற்றைய தினத்தில் மிக முக்கியமான அமைச்சரவை கூட்டம் ஒன்று கூடியது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தகவல் தொடர்பு மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரித்வி சுப்பா குருங் அவர் தலைமையில் தான் அந்த அமைச்சரவை கூட்டம் அவசர அமைச்சரவை கூட்டமாக கூடியது. அந்த கூட்டத்தில் 26 சமூக ஊடக கணக்குகளுக்கு விதிக்கப்பட்ட தடை திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட போராட்டம் என்பது ஓயவில்லை. காரணம், அந்த போராட்டத்தின் போது 19 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி கிடைக்க வேண்டி, அதே போன்று ஊழல்களை தடை செய்யுங்கள், சமூக ஊடகங்களை அல்ல என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே அமைச்சரின் வீட்டிற்கும் தீ வைக்கப்பட்டது. தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரித்வி சுப்பா குருங் அவர் வீட்டிற்கும் தீ வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நிலைமை மோசமானதை அடுத்து அதிக அளவிலான போலீசார் மற்றும் ராணுவம் குவிக்கப்பட்டது. அதையும் தாண்டி பிரதமருடைய இல்லத்துக்கே தீ வைக்கப்பட்டக்கூடிய சம்பவம் என்பது போராட்டத்தின் உச்சமாக தான் பார்க்கப்படுகிறது. நேபாள நாட்டின் பிரதமர் KP சர்மா ஒலி ஏற்கனவே நாடு, அதாவது அந்த நேபாளத்தை விட்டு தப்பிச் செல்ல இருப்பதாக கூட தகவல்கள் வெளியாக இருக்கிறது. துபாய் செல்ல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக துபாய் செல்வதற்காக தயார் நிலையில் ஹிமாலயா ஏர்லைன்ஸ் என்ற தனியார் விமானமும் தயார் நிலையில் இருப்பதாகவும், அவர் துபாய் தப்பிச் செல்ல இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவ காரணங்களுக்காக செல்கிறார் என்று அவருடைய ஆதரவு வட்டாரங்கள் தெரிவித்தாலும் கூட தற்போது அவருக்கு எதிராக போராட்டம் தீவிரம் அடைந்து வரக்கூடிய காரணத்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்காகவே அவர் துபாய் தப்பிச் செல்ல இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. என்றால் போராட்டக்காரர்கள் பிரதமர் KP சர்மா ஒலி பதவியிலிருந்து விலக வேண்டும், அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்ட களம் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை என்பது ஏற்கனவே இலங்கை மற்றும் வங்காளதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். அந்த நாடுகளை போன்றே தற்போது இந்தியாவுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய நேபாளத்திலும் ஒரு அவசர நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து போராட்டக்காரர்கள் அழுத்தம் திருத்தமாக அந்த கோரிக்கை முன்வைத்து அவர்கள் போராட்டம் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது அதிக அளவிலான போலீசார் மற்றும் ராணுவம் குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நேபாள பிரதமருடைய வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கூடிய சம்பவம் என்பது மிகப்பெரிய அசாதாரண சூழல் என்பதை காண்பிக்கிறது. ஏற்கனவே 3 அமைச்சர்கள் வீடுகளுக்கு 3 அமைச்சர்கள் ராஜினாமா செய்தார்கள். அதைத் தொடர்ந்து சில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரி வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உச்சகட்டமாக பிரதமர் இல்லத்துக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிற சம்பவம் என்பது நேபாளத்தில் உச்சகட்ட பதற்றம் காணப்படுகிறது என்ற நிலைதான் உணர்த்துகிறது. ஏற்கனவே இலங்கையில் இதே போன்று ஒரு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதே போன்று வங்கதேசத்திலும் இதே போன்ற ஒரு போராட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியாவின் மற்றொரு அண்டை நாடாக இருக்கக்கூடிய நேபாளத்திலும் அந்த நாட்டின் அரசுக்கு எதிராகவும் அதே போன்று பிரதமருக்கு எதிராகவும் நடைபெற்ற போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டின் உச்சபட்ச அவசர நிலையை காண்பிக்கின்றது. ஒரு பதற்றமான நிலையை நீடித்து வருகின்றது. ஓவியா.